இந்த நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். அது உருவேற்றிக்கிட்டே இருக்கு. காலகட்டத்தில் ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு பார்த்தோம்னா, எங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பலன் கிடைச்சிதானா? என்ன பலன் கிடைச்சிதா அப்படின்ட்டு பார்த்தோன்னா, உங்களுக்கான பொருள் கிடைச்சிதா, நீங்கள் ஏழ்மையிலேருந்து வெளியே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு பதில் அங்கே சொல்கிறார். ஆனால் அது என்னோட உடம்புல உருவேற என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் எல்லாம் பூமியிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதை திருப்பியும் நம்ம இங்கேருந்து கொண்டு போக முடியாது, திருப்பி இந்த பூமியிலே தான் விட்டுட்டு போனோம். இடையில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாயையான உடம்புல அதை பூட்டிக்கிட்டு இருக்கேன், அதை என் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது மேலே இருக்க பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என் மனசு முழுமையாக இறைவனை சரணடைந்து விட்டது. இப்போ எனக்கு பொண்ணும் பெருசு இல்லை, பொருளும் பெருசு இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம்தான் பெருசு அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு சக்தியான மந்திரம் தான் நமசிவாய அப்படிங்கிற மந்திரம். நீங்க என்னதான் பொன்பொருள் மீதோ அல்லது உலக பற்றுதல் மீது நீங்க பற்றுதல் வச்சிருந்தாலும் இந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது அது இந்த உலகமே மாயை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அப்போ அதை உருவேற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தில் நீங்க யாரு, அதே போல் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, மாயை மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மாயைகள்லேருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கையும் உங்களால் கட்டாயம் வாழ முடியும்.